வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான பூண்டு ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய ஊறுகாய் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த ஊறுகாயும் ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். பூண்டு ஊறுகாய் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் 50 கிராம் அளவு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த காய்ந்த மிளகாய் இந்த தண்ணியில் 20 நிமிடம் நல்லா கொதிக்கிட்டோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 20 நிமிடம் நல்லா கொதித்ததன் பிறகு இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். வேற ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய மனம் நல்லா வெளியில் வந்ததன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பவுலில் 500 கிராம் அளவு பூண்டுடைய தோல் நீக்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம வேக வைத்த காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 60 கிராம் அளவு புளியை அரை மணி நேரம் ஊற வைத்து இதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 50 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஆனதன் பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிந்து இதில் இருக்கக்கூடிய மனம் வெளியில் வந்ததன் பிறகு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க பூண்டு, மிளகாய் மற்றும் புளி கலவை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாயில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 15 நிமிடம் நல்லா கொதிக்க விடுறேன். 15 நிமிடம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்ததன் பிறகு இதோட லிட்டு ஓப்பன் பண்ணி கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டதன் பிறகு இதில் 200 ml அளவு எண்ணெய் சேர்த்து மறுபடியும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடுத்து ஒரு 15 நிமிடம் நல்லா இதை கொதிக்க விடலாம். டோட்டலாக அரை மணி நேரம் இது நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோடைய கலர் நல்லா ரெட்டிஷாக மாதிரி நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைத்து வச்சுருந்த கடுகு மற்றும் வெந்தய கலவையை சேர்த்து மறுபடியும் இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சுவையான பூண்டு ஊறுகாய் ரெடி. இதை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஊறுகாயும் நீங்கள் செய்து முடித்த உடனேயே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குறைந்தது 5 மாதம் கூட நீங்கள் இதை வச்சுருக்கலாம். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.